Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனியர் சிந்துஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோன்று சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். அருணாச்சல சிறுபுற பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 9 பேரின் இறுதிக்கிரியைகள் இன்று. நாட்டின் பல பிரதேசங்களிலும் தேங்கியுள்ள வெள்ளம் காரணமாக தொற்று நோய்கள் அதிகளவில் பரவக்கூடிய வாய்ப்பு. வெள்ளப்பெருக்கில் சிக்கொண்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. காணாமல் போன எகிப்திய விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தின் பாகங்கள் சில கிரேக் தீவை ஆண்மித்து கிடைக்கப்பெற்றன. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். பண்டாரவளை கீனிகம பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். அதிக காற்று காரணமாக இந்த மரம் முறிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் 52 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்ததுடன் விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி தியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அருணாச்சல சிறுபுற பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 9 பேரின் இறுதி கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளதாக மேற்கு பிராந்திய பாதுகாப்பு படையணி கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுரேந்தர் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த சடலங்கள் தற்போது மீட்பு பணிகளை முன்னெடுக்கும் பாடசாலை கட்டிடத்திற்கு கொண்டு வரப்பட்டு மத அனுஷ்டானங்களின் பின்னர் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மண் சரிவில் சிக்கொண்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் இன்றைய தினம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மேஜர் ஜெனரல் கூறினார். இதேவேளை மண் சரிவுகளில் சிக்கொண்டு காணாமல் போனோரின் எண்ணிக்கை 144 உயர்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சுமார் 300 ராணுவத்தினரும் 50 விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நேற்று தினம் முழுவதும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள போதிலும் இடைக்கிடையே மழை குறுக்கிட்டதால் அந்த பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலைமையின் கீழ் மீட்பு பணியாளர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொண்டும் மீட்பு பணிகளை தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மேற்கு பிராந்திய பாதுகாப்பு படையணியின் கட்டளை தளபதி மேலும் தெரிவித்தார். கொழும்பில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறும் அந்த மக்களது வீடுகளின் பாதுகாப்புகளை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேஜர் ஜெனரல் சுரேந்தர் ரணசிங்க மேலும் தெரிவித்தார். மழை வெள்ளம் காரணமாக தெற்கு அதிவேக வீதியின் கடுவல நுழைவாயில் தொடர்ந்தும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிவேக வீதியின் கடவத்தை மற்றும் கொட்டாவைக்கு இடையில் கட்டணமின்றி பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அதிவேக வீதியின் மேற்பார்வை மற்றும் முகாமித்துவ பணிப்பாளர் எஸ் ஓபாநாயக்க தெரிவித்தார். கடுவல ஹாங்வெல்ல மற்றும் பேகம பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அதிவேக வீதியின் கடவல பரிமாற்ற பகுதியை தற்காலிகமாக மூடுவதற்கு நேரிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆகவே தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற நிலையில் அதிவேக வீதியூடான தங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறும் வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் 11 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. லுணுகாம் வேகவர நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் தற்போது அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமையாளர் மற்றும் பயிற்சி பணிப்பாளர் மோகனராஜா தெரிவித்தார். நாட்டின் பல பிரதேசங்களிலும் தேங்கியுள்ள வெள்ளம் காரணமாக தொற்று நோய்கள் அதிகளவில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் தொற்று நோய்கள் தொடர்பில் அதிக அவதானத்துடன் செயற்படுமாறு தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பிரபா பலிகவடன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சிகிச்சைகளை வழங்குவதற்காக வைத்திய குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். வெள்ள நிலைமையினால் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கான உணவுகளை சமைக்கும் போது துப்புரவுடன் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக உணவு சமைப்பதற்கு பயன்படுத்தும் நீர் மற்றும் சூழல் குறித்து மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் டாக்டர் பிரபா பலிகவடன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று மாலை விசேட ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். தற்போது ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமைக்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும். தங்களின் வீடுகளில் இருக்காமல் வெளியில் வந்திருக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். வீடுகளின் உள்ளே இருப்பதனால் சில வேளைகளில் அர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். வீடுகளில் வெளியேறினால் வீடுகளில் உள்ள பொருட்களை திருடர்கள் திருடி விடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பிரதேசங்களின் பாதுகாப்பிற்காக பேசாரையும் ராணுவத்தினரையும் அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2-3 நாட்களில் தங்களின் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.
நாட்டில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தனது அனுதாபத்தினை தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 7வது ஆண்டு நினைவேந்தல் துன்பியல் நிகழ்வில் கலந்து கொண்டு உறவுகளை இழந்த பெற்றோர்கள், சகோதரர்கள் ஆகியோரின் துன்பச் சுமைகளை பகிர்ந்து கொண்டு திரும்பிய வேளையில் அனர்த்த முகாமைத்துவத்தினால் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ள செய்தி அனைவரையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக முதலமைச்சரின் அனுதாப அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக நிலவும் சீரற்ற காலநிலையால் நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர உதவிகளை வழங்குவதற்கு கூட்டாக இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் மூலம் அனைவரிடமும் வடமாகாண முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மண் சரிவு ஏற்படுவதற்கான காரணங்கள், குடியிருப்பு பிரதேசங்களின் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து அவற்றிற்கான இவ்வாறான பாரிய இயற்கை அனர்த்தங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது அனுதாப செய்தியில் கூறப்பட்டுள்ளது. கசலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவை பார்வையிட்ட பின்னரும் இவ்வாறான யோசனை ஒன்றையே தாம் வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தனது அனுதாப செய்தியில் சுட்டிக்காட்டியிருந்தார். மீட்பு பணிகளில் ஈடுபடுகின்ற பணியாளர்களுக்கு தமது நன்றிகளையும் இந்த அனுதாப அறிக்கையினூடாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கில் சிக்கண்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படும் என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் பலர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளமை குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலை குறிப்பிட்டுள்ளார். இந்த மக்களை பாதுகாப்புடன் மீட்பதற்காக போதுமான எண்ணிக்கைகளில் மீட்பு படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இடம்பெயர்ந்தவர்களுக்கு உணவை விநியோகிப்பதில் சிக்கல் காணப்படுமானால் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது 0112670002 அல்லது 0012136136 என்ற இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை அறிய தருகின்றோம். 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது 0112670002 அல்லது 0112136136 என்ற இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்தல் விடுத்துள்ளது. கடும் மழை, புயல், காற்று, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஆகிய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களுக்காக சக்தி சிரச ஜான் கில்ஸ் இணைந்து முன்னெடுத்துள்ள நிவாரண யாத்திரை பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி இன்றைய தினம் பயணிக்க உள்ளது. இந்த நிவாரண யாத்திரையுடன் பிரெண்டிக்ஸ் நிறுவனமும் கைகோர்த்துள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண யாத்திரை திட்டம் ஊடாக நேற்று முன்தினம் முதல் உதவிப் பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் மிக துரிதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. உதவிப் பொருட்களை ஏற்றிய வாகன பேரணிகள் இன்றைய தினமும் நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணிப்பதற்கு தயாராக உள்ளன. நிவாரண யாத்திரை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் பிரசன்னா. இடர்களில் பாதிக்கப்பட்டு உதவிக்கரம் கேட்கும் எங்களுடைய சொந்தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு வரையறுக்கப்பட்ட கேப்டன் மகாராஜா குழுமத்தினர் எப்போதும் பின்னிற்பதில்லை. அந்த வகையில் இம்முறை மழையுடனான வானிலையால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய சொந்தங்களுக்கு நிவாரணம் வழங்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சக்தி சிரச ஜான் கீல் நிவாரண யாத்திரையானது தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் கொழும்பில் உள்ள எங்களுடைய நிவாரண பொருட்களை சேர்க்கும் தலைமையகத்திலிருந்து நாங்கள் கிளிநொச்சி நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். இதே போல கேகாலை மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு எங்களுடைய இந்த நிவாரண குழுவினர் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய குழுவானது வடமாகாணத்தில் குறிப்பாக கிளிநொச்சியில் கடந்த சில நாட்களாக பெய்த அடைமழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 5000 குடும்பங்களுக்கு உதவும் முகமாக இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் எங்களுடைய இந்த நிவாரண பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே மாவட்ட அரசாங்க அதிபரின் தகவலுக்கு அமைய இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தற்போது முகாம்கள் மற்றும் தங்களுடைய வீடுகளில் உணவுகளை சமைத்து உண்ண முடியாத நிலையில் காணப்படும் அனைத்து சொந்தங்களுக்கும் உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று மாலை அளவில் நாங்கள் கிளிநொச்சியை வந்தடைந்த பிறகு மாவட்ட அரசாங்க அதிபரின் தகவலுக்கு அமைய நாங்கள் இந்த நிவாரண பொருட்களை பகிர்ந்தளிக்க இருக்கின்றோம். செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. நாட்டில் அனர்த்த நிலை தொடர்பான பதிவுகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. நாட்டில் இன்று தினம் எவ்வாறான ஒரு காலநிலை நிலவும் என்பது தொடர்பிலான தகவலை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். ரோனோ சூறாவளியானது வங்காள விரிகுடாவில் காங்கேசன்துறைக்கு வடக்கே 900 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் நாட்டை விட்டு அப்பால் நகர்ந்து செல்கின்றது. தாளமுக்க பிரதேசத்தை நோக்கி காற்று ஈர்க்கப்படுவதன் காரணமாக நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் தொடர்ந்தும் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் சடுதியாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் காணப்படுகின்றது. சில இடங்களில் சுமார் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை
பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார், கொழும்பு, காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும் வேளைகளில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியால செய்தி அறிக்கைகள் 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.